Hello everyone. English grammarல இன்னைக்கு articlesல particularly definite article. So there are two kinds of article, indefinite, definite article. Definiteனா ஒரு குறிப்பிட்ட ஒரு particular thing or particular person அந்த மாதிரி ஒரு particular object இதெல்லாம் வந்து சொல்றது தான் definite article. Indefinite articleனா and யூஸ் பண்றல அது ஒரு அப்படின்னு போகும். ஸோ அந்த ஒருன்றது நமக்கு தெரியாது தமிழ்ல சொன்னா சரிங்களா. டெஃபினட்னா த புக், த ரிவர் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. எந்தெந்த ரூல்ஸில் எங்கெங்கே அப்ளிக் ஆகுமோ அதை ஷார்ட்டாக ஒன்றா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து யூனிக் திங்ஸ். இந்த வேர்ல்டில் யூனிவர்ஸில் எது எதெல்லாம் யூனிக்காக இருக்கோ ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தி சன், ஒரு சன் தான் இருக்குது. த மூன், த எர்த், த ஸ்கை. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் த ரிவர் காவேரி, ஓகேங்களா, த ரிவர் யமுனா, தி ஹிந்து, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான திங்ஸ், யூனிக்கான ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் த யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுக்கெலாம் த யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சனை பற்றி சொல்கிறோம், அடுத்தது செகண்ட் டைம் அதை சொல்லும் பொழுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். த விமன் யூ மெட் yesterday, the woman you met yesterday is my fiancé அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. the woman you met yesterday is my fiancé அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆர் திங்ஸ் சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐ saw a woman அப்படின்னு சொல்கிறோம். ஐ saw a woman, the woman was so beautiful, ஐ saw a woman. அப்போ அந்த பர்டிகுலர் இதை செகண்ட் டைம் சொல்லும்போது த விமன் சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் நான் சென்ஸு சொன்னீங்களா. ஐ saw the book in the library, ஐ saw the book in the library, the book was worth reading, the book was worth reading. ஸோ செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி த யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பர்டிகுலர் பர்சன்ஸ் ஆர் திங்ஸை வந்து மென்ஷன் பண்ணும்போது ஐ ஸ்போக் to the manager, I spoke to the manager, I talked to the manager அப்படின்னா ஒரு பர்டிகுலராக குறிக்கிறது சரிங்களா. he spoke to the doctor, அவங்க ஃபேமிலி டாக்டராக இருக்கலாம். ஸோ அப்போ குறிப்பிட்டு சரிங்களா. ப்ளீஸ் கிவ் மீ த புக் அப்படின்றப்போ ஒரு புக்கு வாங்கியிருப்பாங்க. அந்த புக்கை குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் திங்ஸ் அப்படின்றப்ப த யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து இன்னும் இதை பற்றி அப்டேட்ஸ் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.